வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியை சந்தித்த புதிய ராணுவ தளபதி. வெளிநாடு சென்ற சாரா யாஸ்மின் கட்டுநாயக்கவில் பரிசோதிக்கப்பட்ட சிசிடிவியில் வெளிச்சத்துக்கு வந்த தகவல்கள். கம்மன்பில விமல் உள்ளிட்ட சிலருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசத்திற்கு விளக்கமறியல். சிறைச்சாலையில் தற்போதைய நிலைமை. $2.5 மில்லியன் கடன் தவணை இழப்புக்கு சைபர் பாதுகாப்பு. நிர்வாக பலவீனமே காரணம், சஜித் குற்றச்சாட்டு. ஓமானுடன் ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியதாக ஈரான் அறிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இராணுவத்தின் 26வது இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். புதிய இராணுவ தளபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன ஜனாதிபதியை உத்தியோகபூர்வமாக சந்திக்கும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். தனது பதவியை பொறுப்பேற்றதன் பின்னர் அரசு தலைவரை சந்திக்கும் சம்பிரதாயப்படி ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வருகை தந்த ராணுவ தளபதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் சம்பிரதாய ரீதியாக நினைவு சின்னங்களை பரிமாறிக்கொண்டதுடன் ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட நிலந்த பிரேமரத்னவுக்கு ஜனாதிபதி தனது நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். சாய்ந்தபருத்து பகுதியில் இடம்பெற்ற வெடிப்பில் உயிரிழந்தவர்களுடைய உடல்களில் சாரா ஜஸ்மின் என்பவரின் உடல் இருக்கவில்லை என்றும் மேல் மாகாண தெற்கு பிராந்திய பிரதி காவல்துறை மா அதிபர் சம்பந்த விஜயசேகர தெரிவித்தார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அண்மையில் இடம்பெற்ற விசாரணையின் போது நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்திருக்கக்கூடிய அவர் இந்த விடயத்தை எடுத்துக் கூறியிருக்கின்றார். தினமன் ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்திய தற்கொலை குண்டுதாரி முகமட் இன்சாப் அகமட் வெளிநாட்டில் இருப்பதாகவும் தானும் அவருடன் கட்டுநாயக்க விமான நிலையம் சென்று அவர் வெளிநாடு சென்றதாகவும் சாரா யாஸ்மின் கூறியிருந்ததால் அதனை உறுதிப்படுத்த விமான நிலைய சிசிடிவி காட்சிகள் பரிசோதிக்கப்பட்டது என்றும் விஜயசேகர நீதிமன்றில் முக்கிய விடயம் ஒன்றை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த வழக்கின் 9வது பிரதிவாதியான சாஜித் ரம்சீன் குறித்து முன்வைத்த குறுக்கு விசாரணை கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 2019 ஆண்டு கொழும்பு, நீர்கொழும்பு மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் உள்ள தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகளை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பாக முகமது இப்ராஹிம், முகமது நௌஃபர் எனப்படும் நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் சாட்சிய விசாரணையின் போது இந்த தகவல்கள் வெளியாகியிருந்தன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணை குறித்து நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டமைக்காக அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட 6 எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. கோட்டை நீதவான் பசன் அமரசிங்க முன்னிலையில் நேற்றைய தினம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச, விவுத்ரு கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில, திலித் ஜயவீர, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார அசங்க நவரத்ன மற்றும் மஹிந்த பத்ரன உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட உள்ளது. குறித்த நபர்கள் பல்வேறு தொலைக்காட்சி அலைவரிசைகளில் நடத்திய ஊடக சந்திப்புகள் மற்றும் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்களை ஆய்வு செய்த நீதவான் அவர்கள் வெளிப்படையாகவே நீதிமன்றத்தை அவமதித்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கே உள்ளதால் இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் அங்கு சமர்ப்பிக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்ற பதிவாளருக்கு நீதவான் பசன் அமர்சிங்க உத்தரவிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக தற்போது 3 பிரதான சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுரேஷ் சலே, சரத் சமந்த, ஜெகில் பாஸ் ஆகியோர் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட பலருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்கள் மீதான விசாரணைகளும் தொடர்கின்றன.
இவ்வாறான ஒரு பின்னணியில் விசாரணைகளை திசை திருப்பும் வகையிலும் நீதிமன்றத்தின் கௌரவத்தை பாதிக்கும் வகையிலும் கருத்து வெளியிட்டதாக கம்மன்பில விமல் வீரவன்ச, திலித் ஜெயவீர உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக இந்த வழக்கு நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரான அகில விராஜ் காரியவசம் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார். நேற்று மாலை சுமார் 5:30 மணியளவில் அவர் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது அகில விராஜ் காரியவசம் ஏனைய கைதிகள் குழுவுடன் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் ஏனைய கைதிகளுக்கு வழங்கப்படும் அதே சலுகைகள் மாத்திரமே அவருக்கும் வழங்கப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் கூறியுள்ளது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் அலுவலகத்திற்கு 4 ஊழியர்களை நியமித்து அவர்களை தனிப்பட்ட வேலைகளுக்கு பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் நேற்று முற்பகல் முன்னிலையான போது அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த ஊழியர்களுக்கு அரசாங்கத்தினால் 27,68,836 ரூபாய் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக வழங்கப்பட வழிவகுத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி ஊழல் குற்றத்தை புரிந்த குற்றச்சாட்டின் கீழ் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் எதிர்வரும் 18ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சைபர் பாதுகாப்பு பிரச்சினைகள் மற்றும் நிர்வாக ரீதியிலான பலவீனங்கள் காரணமாகவே இலங்கை 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தவணையை இழக்க நேரிட்டது என்று எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார். அவர் மேலும் கருத்து வெளியிட்டதாவது: அரசு சுட்டிக்காட்டியுள்ள தொழில்சார் அறிக்கைகளின்படி 2.5 மில்லியன் டாலர் காணாமல் போனமையானது ஒரு சைபர் குற்றம் மாத்திரமன்றி அது நிர்வாக மற்றும் நிறுவன செயற்பாட்டு நடைமுறை பிரச்சனையுமாகும். வங்குரோத்தான நமது நாட்டில் மக்கள் மீது வரிகளை சுமத்தி வாழ்க்கை சுமை, வறுமை மற்றும் வேலையின்மை என்பவற்றை அதிகரித்து தொழில்துறைகளை வீழ்ச்சியடைய செய்துள்ள நிலையில் 25 லட்சம் டாலர்களை கூட செலுத்த முடியாத அரசே ஆட்சியில் உள்ளது. பங்களாதேஷ், ஈக்வடோர், வியட்நாம், இந்தியா, தாய்லாந்து போன்ற நாடுகள் இவ்வாறான சம்பவங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டுள்ளதை போன்று இலங்கையும் இதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நாட்டின் தற்போதைய மிகப்பெரிய பொறி சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்த இலக்குகளையும் தாண்டி அதிகளவில் வரி விதிப்பதாகும். முதன்மை மீதியை 2.3% 5.4% வரை உயர்த்தி சர்வதேச நாணய நிதியத்தின் கையாள்களாக அரசு மாறியுள்ளது. எதிர்க்கட்சியில் இருந்தபோது பாட்டாளி வர்க்கம் பற்றி பேசியவர்கள் தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் பொம்மைகளாக மாறியுள்ளதால் நாட்டின் வாழ்க்கை சுமையோ பணவீக்கமோ குறைவடையவில்லை. மாதம் ஒன்றுக்கு 17,000 ரூபாவை கொண்டு வாழ முடியும் என தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் கூறுவது தவறான தரவாகும். இவ்வாறான பொய் தரவுகளின் அடிப்படையில் செயற்படும் அரசிடம் வறுமையை ஒழிப்பதற்கான எவ்வித வேலை திட்டமும் இல்லை. அரசு வாக்குறுதி அளித்த வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற நோக்கத்தை மறந்து சர்வதேச நாணய நிதியத்தின் வரி இலக்குகளை தாண்டி மேலதிக வரிச்சுமையினை மக்கள் மீது சுமத்தி வருகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை கடல்சார் போக்குவரத்து ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தையின் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடல்சார் கப்பல்கள் நுழைவது மற்றும் வெளியேறுவதற்கான வழிகள் உட்பட பெரும்பாலான முக்கிய அம்சங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர புரிதல் எட்டப்பட்டுள்ளதாக ஈரானின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஹசம் ஹரிபாபாடி தெரிவித்துள்ளார். ஈரானின் அதிகாரப்பூர்வ ஏர்னா செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இறுதி ஒப்பந்தம் நிறைவடையும் தருவாயில் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவரது கூடுதல் தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எவ்வாறெனினும் இந்த விவகாரம் தொடர்பில் அமெரிக்கா தனது அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.